உனக்கெல்லாம் பிடிக்கவே செத்தலையே, நீ எல்லாம் எப்படி அவுத்து என்ன பண்ண போறேன்? அன்புள்ளவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். நான் கொடுக்குறப்ப நல்லா இதே உள்ள பாத்துக்கிறியா? உள்ள பாத்துக்கிட்டு சமாசாரம் தெரிஞ்சிருக்கு. பாத்துட்டு இருக்கிறேன். இவர் கொடுத்த அன்புள்ளவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். பாவனத்தைச் சேர்ந்த முருகேஷ் அப்பா அவர்கள் இங்கு செம்பகலாசிரியராக நடிக்கும் அண்ணா அவர்களுக்கு 50 ரூபாய் என்று அளித்துள்ளார். 50 பிடித்த அன்பு உள்ளதர்கள் மாமா நன்றி. சரி, என் மக்கால பார்க்கணும். ஜப்பு ஜப்புங்குது. சரி, தோசை பாத்திரலாம். தோசை பாத்திரம் என்ன பண்றது தெரியும். ஐயோ 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 ஐயா நான் கொண்டு வந்து 12,000 செய்த பொன்னாளி பொன்மார்க்கால் இப்ப பார்க்க 10 மார்க்கால தெரியுது. இது என்கிட்ட கொடுத்து பொன்னாளவர் ஏமாத்திட்டாரு. அதனால சாமி பொன்னாளவரே, சாமி தர்மமா சாமி மரமரக்க தர்கலாம சாமி நான் கொண்டு வந்து 12,000 செய்த பொன்னாளி பொன்மார்க்கால் கொடுத்த உடனே நம்ம அரண்மனை கொட்டமத்தான் இருக்கக்கூடிய 10 மார்க்கால் சாமி. என்ன வந்து கொண்டிருக்கிறார்? நீ கொண்டு வந்த மரக்காலாகப்பட்டது 12,000 திருமணத்திற்கு செய்த பொன்னாளி பொன்மார்க்கால் நான் திருப்பி கொடுக்கையில் அது பொய்மார்க்கால் என்று சொல்கிறாயா? இல்லை சம்பகுலம், உன்னிடத்துல வாங்கிய மரக்காலை எப்படி கொடுத்து விட்டேன் என்று பாரப்பா. இல்ல சாமி, அன்னியா வந்தவருக்கு அவமாசம் செய்யலாமா? உன்னுடைய மரக்காலையா ஏமாற்றி விட்டேன் என்று நினைக்கிறாயா? இந்த வரும்பொழுது நாட்டு சொன்னாருங்க, பொன்னானவர் பொறுமை கொடுத்து யாருக்கும் ஆசைப்பட மாட்டாரு. நல்ல மனுஷன் சொன்னாங்க. நான் போய் சொல்றேன். என்ன சொல்கிறாய்? நான் போய் சொல்றேன். கொடுத்த மரக்காலை
சொத்துக்கு பேராசைப்படுவார்கள் பொன்னராகப்பட்டவன் உன்னிடத்தில் வாங்கிய வரக்கால எப்படியே கொடுத்து விட்டேன். அப்படியே சந்தேகமாக இருந்தால் என்னுடைய அறிவுலா கோட்டையிலே என்னுடைய கோட்டைக்குள்ளாக வெள்ளி தங்கம் வைடூரியம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான மரக்கால்கள் இருக்கிறது. அதில் ஏதாவது ஒன்று எடுத்து செல்லை. என்னோட தந்தத்தை சாமி பொண்ணோட என்னுடைய மரக்கால் இல்லைங்க, கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுங்க. இந்த மரத்தை தூக்கு சாமி. அப்படி என்ற உன்னுடைய மரக்கால அவமோசம் நடந்துவிட்டேன் என்று சொல்கிறாய் அல்லவா? என்னுடைய அரண்மனைக்கு முன்பதாக இருக்கக்கூடிய காளி மாறி துர்க்கை பிடாரி என்று சொல்லக்கூடிய அனைத்து தெய்வத்துக்கு முன்பதாக நான் சத்தியம் செய்து தருகின்றேன். என்னுடைய இரு கரத்தால் அனைத்தையும் மாற்றி தருகின்றேன். அப்படி உன்னுடைய மரக்கால சேர்த்துக் கொள்வாயா? சாமி, காளி மாறி துர்க்கை பிடாரி என்று சொல்லக்கூடாது சொன்னீங்களே, அது யாரோட சொல்லுங்க? என்னுடைய எல்லையில் தான் இருக்கிறது. உண்மைதான். நான் எந்த எல்லை சொன்னேன்? எந்த எல்லை சொன்னேன்? ஆனா வெகு தூரத்துல எந்த வெகு மேல்நாட்டுல தூரமா வந்தேன். அப்படியா? அதனால அவங்க சாமி என்ன பண்ணாருன்னு எனக்கே தெரியாதுங்க. அப்படி என்றால் அவங்க சத்தியம் சொன்ன செய்தி சொன்னா அது உங்க பக்கம் தாங்க பேச, என் பக்கம் பேசவே பேச. அப்படி என்றால் வேற என்ன செய்து சொல்ல வேண்டும் என்று சொல்ல அதன் பிரகாரம் செய்து தருகிறேன். அப்படிங்களா? அதாவது இந்த கம்பி இரும்பு கம்பி நல்லா காய்ச்சிங்க, சரி, இரு கரத்துல அள்ளி கொடுத்தீங்கன்னா என்னுடைய மரக்காலம் நேற்று. அப்படி என்கிறார். அதன் பிரகாரம் செய்து தருகிறேன். இந்த காளியம்மன் சாட்சியாக இதோ என்னுடைய தெய்வத்திற்கு அழைத்து முன்பதாக அமர்ந்து நீ சொன்ன பிரகாரம் கம்பியை பழுக்க காட்சி அதை என்னுடைய இரு கரத்தால் எடுத்து தருகிறேன். நீ அக்கடியை மூட்டு. நானே மூட்டுறேன். அப்பதாங்க தாகி பர்வத பக்தனிக்கு உத்தமிக்கு நீ எத்தனையோ கனவு கண்டு எடுத்து வைத்ததெல்லாம் உண்மைதான் அம்மா. இருந்தாலும் பார்த்தாலும் வரட்டும் என்று பார்த்த வண்ணமாக இருந்தேன். இன்று இலக்கிய சோதனையாக வந்துவிட்டதே தாகி. உத்தமி பத்தினி ஒரு சொல்ல வாசகமே, இவ்விடத்தில் உன்னை எண்ணி பிரகாரம் சத்தியம் செய்கிறேன் அம்மா. இச்சத்தியத்தை செய்து வருகின்றேன். நான் தான் எனக்கு துணை வர வேண்டும் தாகி. ஆகியனாலே அங்கே தேவா 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 Thank you.
செம்பகுளம் இதோ கேட்டுக்கொள்வாய். பார்த்தாயா? செம்பகுளம், சாமி உன்னுடைய கண்ணுக்கு முன்பதாக தான் சத்தியம் செய்தேன். எனக்கு சந்தேகம் வந்துருச்சுங்க. ஏன் பார்க்கவில்லையா? நான் பார்க்கலைங்க. அப்படி என்றால் வெடிக்கிறனே பொண்ணு இந்த கையில அக்கினாருல கையை பார்க்கணும். கை வந்திருந்தா அவர் சத்தியம் செஞ்சனாரு நான் நம்பிக்கிறேன். இல்லைன்னா எனக்கு கட்டுக்கிட்டே இருப்பாரு நான் சொல்றேன். நம்ப மாட்டேன். நல்லா தானே இருக்கு. சாமி பொண்ணோடவரே செம்பகுளம், சத்திய சொன்ன கையில நல்லா தான் இருக்கு. நான் எப்படி சாமி சாமி சத்தியத்தை பார்த்தா இல்லையா? சாமி இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்க அக்கி கட்டி கூட கட்டியிருப்பீங்க. அப்படி என்றால் ஆமா. வேற என்ன செய்ய வேண்டும்? அதாவது நான் சொல்லக்கூடிய இடத்துல சத்தியம் செய்யணும். எப்படி செய்ய வேண்டும்? எங்க செய்ய வேண்டும் என்று சொல். எப்படி சொல்ல சாமி? எப்படி சொல்வேன் சாமி? ஈயமியவாதி எனக்கு பயமாயாகுதையா. செம்பகுளம், பயப்படாமல் எடுத்துரைப்பாய். ஆகட்டும். தீர்த்த போனவனாலோ தீர்த்த போனவனாலோ திறனே சொல்லையாய் வடதுனால வெள்ளம் போதோ ஒழுப்பு ஒழிப்பித்து பிறகுமை வந்தீரினால் நேமோ சத்தியங்கள் எங்கனையாகும் ஐயா. சாமி செம்பகுளம், அந்த வரதாசமான வெள்ளம் போனதற்கு வந்து சரி 16 குமிழிலே அனைத்து 16 குமிழி தடை திறந்து விட்டு உள்குமிழி பிறந்து பிறகுமிழி வந்தீங்கனால் நமக்கு சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி என்றால் வடதேசமான வெள்ளகுளத்துக்கு வர வேண்டும். ஆமா. ஐக்கிய 15 குமளி இருக்கிறது. 15 குமளியில் 14 குமளி அடிக்க வேண்டும். ஆமா. நடுப்புறம் இருக்கக்கூடிய வெண்கல குமளியை திறந்து விட்டு ஆமா. உள் குமளியாக புகுந்து ஆமா. பிற குமளியாக வெளியே வந்தால் சத்தியம் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார். ஏற்றுக்கிறோம். அதன் பிரகாரம் சத்தியம் செய்து தருகிறேன். இருந்தாலும் செம்பகுளம், நான் நிறுவனம் சத்தியம் சொல்ல முன்பதாக என்னுடைய அத்தாவிடத்திலையும் வீரமாக தெரிவித்து விட்டு வருகிறேன். ஆகட்டும் சார். சற்று ஓரமாக இருப்பாய். சீக்கிரமா சொல்லிட்டு வாங்க. சொல்லி வருகிறேன். யாருக்கு? என்னுடைய அத்தமலையத்தான். சரி, சிக்கப்பெருமாள் சொல்லக்கூடிய சபைக்கேற்ற வைத்தனர் அத்தமலையத்தான் சிறப்பாடு மண்டபத்தில் சிறப்பாடி கொண்டிருப்பார். சரி, நான் அழைத்து வருகிறேன். அழைத்து வரணும்.